பிக் பேஷ் லீக்கோட 13வது மேட்ச் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் அண்ட் மெல்பர்ன் ரெனகேட்ஸுக்கு இடையில பெல்லரி ஓவல் ஹோபர்ட்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ அண்ட் GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெல்லரி ஓவல் பொதுவாகவே பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். பட் லாஸ்ட் சீசனில் இங்கே 5 மேட்ச் நடந்தது. அதில் 3 மேட்ச் 135 ரன்ஸுக்கும் கம்மியாக தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரெஜிஸ்டர் ஆச்சு. தென் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் இங்கே 122 ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க எகென்ஸ்ட் மெல்போர்ன் ரெனகேட்ஸ். மெல்போர்ன் ரெனகேட்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை, ஸோ பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இனிஷியல் ஸ்விங் இருக்கும். தென் பேட்டிங்குக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். சைடு பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் பெருசு, ஸோ ஸ்பின்னர்ஸ் அண்ட் மீடியம் பேசர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. இங்கே இது வரைக்கும் 57 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 32 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 25 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 167 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோரா பிரிஸ்பேன் ஹீட் 212 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா மெல்பர்ன் ரெனகேட்ஸ் 60 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 11 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 152, 189, 39 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோ 190ன்னு பார்த்தா 7 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பீட்டர் சிடில் ஸ்குவாட்ல ஆடா இருக்காரு. டோம் ராஜர்ஸுக்கு பதிலாக பீட்டர் சிடில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 11ஓட போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 18 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டான்லேக்கு பதிலாக மெரிடித், தென் டூலேக்கு பதிலாக ஹேட்ஸக்லோ ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் மேத்யூ வேர்டு உள்ள வர சான்ஸ் இருக்கு. மேத்யூ வேர்டு உள்ள வந்தால் மிச்சல் ஓவனை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தோணுது. ரெனகேட்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீகாக் அண்ட் ஜோ கிளார்க் 2 பேரும் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டீகாக் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. டீகாக் வேர்ல்டு கப்பில் சூப்பராக ஆடி இருந்தார். தென் 3-4 மேட்சஸ் கிரேட் ஃபார்மில் இல்லை. பட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. டீமில் பிக் பண்ணணும். ஜோ கிளார்க் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. இந்த வென்யூலையும் நல்ல நம்பர்ஸ் இல்லை. மேக்ஸிமம் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஜாக் ஃப்ரேசர் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். ஆரோன் ஃபிஞ்ச் ரீசெண்டாக மேட்சஸ் ஆடுறதில்ல. ரீசன்ட் ஃபார்மும் போராக தான் இருக்குது. இந்த வென்யூவில் 33 ஆவரேஜில் 331 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் ஃபிஞ்ச் எகென்ஸ்ட் கிறிஸ் ஜோர்டான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஜொனாத்தன் வெல்ஸ் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் ஆவரேஜாக இருக்குது. 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். நிக் மேடின்சன் டீமோட கேப்டன். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. இந்த வென்யூவில் 6 மேட்ச் ஆடி ஒரு 50 அடிச்சிருக்காரு. சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. வில் சதர்லாண்ட் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் ரெனகேட்ஸ் மிடில் பேட்டர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஸோ பேட்டிங் சான்சஸ் கிடைக்கும். சதர்லாண்டை மஸ்டாக பிக் பண்ணணும். கேன் ரிச்சர்ட்சன் விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் ரீசெண்டாக பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கிறதில்ல. மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட் எடுக்கிறாரு. பட் டெத் ஓவர்ஸில் சடனாக 2-3 விக்கெட்ஸ் இருக்கிற பவுலர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஆடம் சாம்பா இந்த வென்யூவில் கிரேட் நம்பர் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். முஜிபுர் ரஹ்மான் ஆஃப் பிரேக் பவுலர். ஹோபர்ட் டாப்பில் மேத்யூ வேர்ட் அண்ட் ஜூவல் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ முஜிப் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. பீட்டர் சிடிலா இல்லை டோம் ராஜர்ஸா? சிடில் எகென்ஸ்ட் ஹோபர்ட் 2 தடவை 5 எல்லாம் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. ரோஜர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. தென் 2 பேரும் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸோ GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்டர்மாட், தென் மேத்யூ வேர்டு. மேத்யூ வேர்டு 11ல் இருந்தால் வேர்டு தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். மேத்யூ வேர்டோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் எகென்ஸ்ட் முஜீப் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. மெக்டர்மாட் நல்ல பிளேயர். இந்த வென்யூவில் 38 ஆவரேஜில் 901 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக டீமில் பிக் பண்ணணும். டிம் டேவிட் ஃபினிஷர் ரோலில் ஆடுற பிளேயர். இந்த வென்யூவில் 35 ஆவரேஜில் ஆடி இருக்காரு.
லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். சாம்ஹெயின் 2 மேட்சும் கிரேட்டாக இல்லை, பட் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜீவல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார், பட் ஜீவல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் எகென்ஸ்ட் முஜிப் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. கோரி ஆண்டர்சன் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கு, 1 or 2 overs பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. எந்த மெயின் பவுலர்ஸ் ஆகுது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ஆண்டர்சன் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஜோர்டான் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. டெத்தில் 1 or 2 overs பவுல் பண்ணுறாரு, ஸோ மஸ்டாக பிக் பண்ணணும். மிச் ஓவன் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு, பவுலிங்கில் 1 or 2 overs பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. நிக்கில் சௌத்ரி லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, பட் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஓவர் பவுலிங்கும் போட்டிருந்தாரு. நாத்தன் எல்லிஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர், இந்த வென்யூவில் 20 மேட்ச் பவுல் பண்ணி 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். ரிலே மெரிடித்தா இல்லை பில்லி ஸ்டான்லிக்கா? ரிலே மெரிடித் இருந்தால் டீமில் பிக் பண்ணணும். தென் ஹேட்ஸக்ளூவா டூலேவா? ஹேட்ஸக்ளூ ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை, பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு, பட் டூலே விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பென் மெக்டர்மாட், டீகாக், தென் மேத்யூ வேர்டு இருந்தால் மேத்யூ வேர்டை மஸ்டாக பிக் பண்ணணும். தென் பேட்டர்ஸில் ஜாக் ஃப்ராசர் அண்ட் டிம் டேவிட். தென் ஜீவலை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரவுண்டர்ஸில் கோரி ஆண்டர்சன், கிறிஸ் ஜோர்டான், சதர்லாண்ட். தென் பவுலர்ஸில் ஆடம் சாம்பா, நாதன் எல்லிஸ், கேன் ரிச்சர்ட்சன், முஜிப். தென் இதில் மெரிடித் இருந்தால் ஆண்டர்சனுக்கு பதிலாக மெரிடித்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கிறிஸ் ஜோர்டான், சதர்லாண்ட், மெக்டர்மாட், தென் டீகாக் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேர்டு இருந்தால் மஸ்டாக பிக் பண்ணணும். தென் ஜோ கிளார்க் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் சாம் கெயின் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, டிம் டேவிட் குயிக்காக 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும். பவுலர்ஸில் ரிலே மெரிடித் இருந்தால் ரிலே மெரிடித், தென் பீட்டர் சிடில் அண்ட் ரோஜர்ஸ், இவங்கெல்லாம் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேத்யூ வேர்டு, ஜோ கிளார்க், சாம் கெயின், தென் ரோஜர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.